பாலடிக்கார குழந்தைங்களுக்கு வந்து கொழுக்கட்டை தரும். இதில் வந்து நம்ம பாலுக்கு வந்து சிவிலி வராங்க இல்லையா, SUW ஸ்டாம் சில்ட்ரன்ஸில் வரோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து பாலுடிலே கஞ்சி காய்ச்சி தர போகிறோம். அந்த கஞ்சி எப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு டபாவில் போட்டுக்கலாம், எத்தனை ஸ்பூன் வருதுன்னு பார்த்துக்கலாம். வந்து 2 வேலை. இப்போ கொழுக்கட்டை தரோம் இல்லையா, 2 கட்டு கொழுக்கட்டை 25 கிராம் கொழுக்கட்டை தரோம் இல்லையா, அந்த மாதிரி நாங்கள் இதை தரப்போம். இதில் மொத்தம் எத்தனை ஸ்பூன் வருதுன்னு பார்த்துக்கலாம். 1 2 1/2 ஒரு வேலைக்கு 2 ஸ்பூனு. இதை வந்து தண்ணி வச்சு 1 கிளாஸ் தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம கஞ்சி காய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி தண்ணியை நம்ம கரைச்சிட்டு இது கஞ்சி பதத்துக்கு வரும். கஞ்சி பதத்துக்கு வந்தோன்னா அந்த குழந்தைக்கு வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட்டு ஃப்ரைடே. இப்போ அந்த குழந்தை வந்து 10 கிலோ எடை இருக்காங்க. அதுக்கப்புறம் 1 வாரம் கழிச்சு எவ்வளோ எடை இருக்காங்கன்னு பார்க்கலாம். இது அந்த SUW குழந்தைக்கு வந்து கஞ்சி ரெடி. இது கொடுக்கலாம். இல்லை பால் மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் அந்த குழந்தை வந்து பால் அவ்வளோ விரும்பலை, அதனால் நாங்கள் இந்த கஞ்சியாகவே கொடுக்குறோம். இப்படி பண்ணால் ஏதோ கஞ்சி ரெடி ஆயிடுச்சு, நம்ம குடிச்சிருப்போம். எவ்வளோ நேரம் உனக்காக கஞ்சி குடிச்சிருக்காமா?